Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா உங்களுக்கு இந்த ஸ்கின் கேர் மேலலாம் வந்து நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கு. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் அது ஜாஸ்தி காசு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளால அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. எப்படி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃப்ரீயாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்பான்சர்ட் கிடையாது. இந்த ஆப் வந்துட்டு எனக்கு எதுவும் பே பண்ணலை நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்காக. ஸோ அதை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நான் ரீசெண்டாக ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்படி தான் வாங்கினேன். ஸோ நான் வாங்கினது வந்துட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. Smytten அப்படின்ற ஒரு ஆப்ல வந்துட்டு ஃப்ரீயா ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். எப்படி வாங்குறதுன்றதான் வந்துட்டு நான் இன்னைக்கு சொல்ல போறேன். லைக் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்க 6 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீயா வாங்கலாம். ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நீங்க ஆக்சுவல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வாங்கலாம். லைக் நீங்க ஒரு பெரிய பாக்ஸ்ல வந்துட்டு ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ண அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றப்போ நீங்க ஸ்மாலர் சைஸ்ல ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வாங்கலாம். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதும் உங்களுக்கு வந்துட்டு 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ட்ரையல் பாயிண்ட்டுக்கும் நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கிக்கலாம். லைக் சில ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ட்ரையல் பாயிண்ட்டுக்கு வாங்கலாம், சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு 2 ட்ரையல் பாயிண்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம். அந்த மாதிரி அது ப்ராடக்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகும். நீங்க ஒரு ட்ரையல் பாயிண்ட் இருக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கினீங்க அப்படின்னா மொத்தம் 6 ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். 6 சாம்பிள் சைஸ்டு ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க ஷிப்பிங்க்கு மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். அரௌண்ட் 199 அந்த மாதிரி நீங்க பே பண்ணணும். ஸோ 199 ருபீஸ்க்கு உங்களுக்கு 6 சாம்பிள் சைஸ்டு ப்ராடக்ட் கிடைக்கும். பிளஸ் அது போக நீங்க 6 ப்ராடக்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 or 3 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவங்களும் சேர்த்து கிஃப்டா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. மொத்தமா எனக்கு 9 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு 200 ருபீஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பா வர்த். பெரிய சைஸ் ப்ராடக்டை வாங்கி உங்களுக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகல அப்படின்னா அது ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க இந்த மாதிரி சாம்பிள் சைஸ் யூஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெரிய சைஸ் வாங்கிக்கலாம். 199 ருபீஸ் உங்களுக்கு வேஸ்ட் கிடையாது, உங்களுக்கு கேஷ்பேக் ஆயிடும். அதை வச்சு நீங்க ஃபியூச்சரா நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது அகெயின் அதை வந்து 6 ட்ரையல் பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த 6 ட்ரையல் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல இன்னொரு 6 ஃப்ரீ ப்ராடக்ட் வந்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். அதனால இது வந்துட்டு வேஸ்ட் கிடையாது. நீங்க பே பண்ற ஷிப்பிங்க்கு பே பண்ற அந்த அமௌண்ட்டும் வேஸ்ட் கிடையாது. ஸோ இப்படிதான் இந்த ஆப் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி வைஸா ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆர்டர் பண்ண 6 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்ல வந்திருக்கு. நான் இது ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த mcaffeine இந்த கோகோ பட்டர். லைக் mcaffeine இருந்து இந்த பாடி பட்டர் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட். அந்த பெரிய டப்பால வரும். ஸோ அந்த பாடி பட்டர் வந்துட்டு மிக்சட் ரிவ்யூஸ் இருக்கு. ஸோ நான் இந்த சாம்பிள் சைஸ் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இது பிடிச்சிருந்ததுன்னா பெரிய பாக்ஸ் வந்துட்டு வாங்கிப்பேன். அடுத்ததும் mcaffeine இருந்து ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்துட்டு ஸ்லீப்பிங் மாஸ்க். அந்த காஃபி ரேஞ்ச்லேயே வர்ற ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க். காஃபி ரேஞ்சஸ் எல்லாமே எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. பட் ரொம்ப நாள் அது வந்துட்டு வாங்காம அப்படியே ட்ராக் ஆகிட்டே இருக்கு. ஸோ சாம்பிள் சைஸ் ப்ராடக்ட் எல்லாமே போட்டுட்டேன். இந்த ரெண்டுமே வந்துட்டு நான் mcaffeine இருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ். அடுத்தது பிளம் பிராண்ட்ல இருந்து இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வாங்கியிருக்கேன். ஆலிவ் அண்ட் மேக்கடாமியா அப்படின்ற ஒரு மாய்ஸ்சரைசிங் ஹேர் மாஸ்க். இது வந்துட்டு ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேருக்கான ஹேர் மாஸ்க். இந்த பிளம்மோட ஹேர் மாஸ்க்கும் ட்ரை பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். நிறைய ஹேர் மாஸ்க் என்னன்னா எனக்கு அது ஒர்க் ஆனதில்லை. என்னோட ஹேர் வந்துட்டு நல்லாவே ட்ரையான ஹேர். பட் அந்த ஹேர் மாஸ்க் போட்டா கூட அது ட்ரையா தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அதனால தான் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ சாம்பிள் சைஸில் இருக்கிறதுனால ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இது நான் ஆர்டர் பண்ணேன். அடுத்ததும் பிளம்மோட ஒரு ஃபேஸ் மாஸ்க், கேமமைல் ஒயிட் டீ க்ளோ கெட்டர் ஃபேஸ் மாஸ்க். ஸோ பிளம்மோட கிரீன் டீ வேரியன்ட் எல்லாமே வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த கேமமைல் இந்த வேரியன்ட் வந்துட்டு நான் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா இது என்னோட ஸ்கின் டைப்கானது கிடையாது. ஸோ அதனால நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணல. பட் ஸ்டில் என்னோட ஸ்கின் டைப்காக உள்ள ரேஞ்சஸ் தான் வந்துட்டு அந்த கிரீன் டீ ரேஞ்சஸ். ஐ திங்க் இந்த கேமமைல் எல்லாமே வந்துட்டு நாட் ஃபார் ஆயிலி ஸ்கின். பட் ஸ்டில் இது பிக் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு. இது பிளம்மோட ஒரு கிளென்சிங் பாம். இது மேக்கப் கிளென்சர். ரொம்ப சூப்பர்வா இந்த கிளென்சிங் பாம்க்கு ரிவ்யூஸ் இருக்கும். அதனால வந்துட்டு கண்டிப்பா இதையும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தேன். இது நான் ஆர்டரே பிளேஸ் பண்ணியிருப்பேன். லைக் ஆக்சுவல் பெரிய டப்பாவே வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பேன். அந்த டைம்ல தான் இந்த Smytten ஆப்லயும் இந்த ப்ராடக்ட் இருந்ததுனால ஓகே இதை வாங்கி பார்த்துருவோம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டேன்.
6th ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ஜஸ்ட் ஹர்ப்ஸ்ல இருந்து இந்த நோ சன் மாய்ஸ்சரைசிங் சன் ப்ரொடெக்ஷன் ஜெல். இது ஒரு சன் ப்ரொடெக்ஷன் ஜெல் அண்ட் ஜஸ்ட் ஹர்ப்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல பிராண்ட், நல்ல ரிவ்யூஸ் இருக்கு. பட் நான் இது வரைக்கும் எந்த ப்ராடக்ட்டுமே ட்ரை பண்ணதில்லை. நான் லைக் சில பிராண்ட்ல வந்துட்டு ஸ்டிக் ஆயிட்டேன் அப்படின்னா, எனக்கு அது பர்சனலா பிடிச்சிருக்குன்னா அந்த பிராண்ட்லேயே தான் வந்துட்டு திரும்ப திரும்ப ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்கிட்டே இருப்பேன். அதுல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிராண்ட், அந்த மாதிரி ஆப்லேயும் இந்த பிராண்ட் இருந்ததுனால ஓகே இந்த ஒன்று வாங்கி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. சம்மர் சீசன் வேற இருக்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 6 ட்ரையல் பாயிண்ட்டுக்கு 6 ப்ராடக்ட் காமிச்சிட்டேன்னா, இந்த 6 ப்ராடக்ட்ஸ் போக இதெல்லாம் நான் செக் அவுட் பண்ண டைம்ல தான் தெரியும். அடிஷ்னலா 3 ப்ராடக்ட் வந்துட்டு கிஃப்ட்டுக்காக உங்க கிட் மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி அதுலயும் ஒரு 3 or 4 கிட்ஸ் இருந்தது. ஸோ அதுல நம்மளுக்கு என்ன வேணுமோ பிக் பண்ணிக்கலாம். அதுல நான் பிக் பண்ணதான் இந்த 3 ப்ராடக்ட். அகெயின் அந்த 2 காம்பினேஷன்ல வாங்கினது தான், ஒன்று ப்ளம் அண்ட் mcaffeine. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு mcaffeineோட ஒரு ஸ்க்ரப், ப்ளம்மோட கேமல் டீ டே க்ரீம், ப்ளம்மோட கிரீன் டீ ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த கிரீன் டீ ஃபேஸ் வாஷ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கிட்ல வந்துட்டு இது இருந்தது. அண்ட் ப்ளம்மோட இன்னொரு ப்ராடக்ட் இது ட்ரை பண்ணணும் இனிமேல் தான். அண்ட் இந்த mcaffeineோட ஃபேஸ் ஸ்க்ரப். ஆக்சுவலாக தனியாக நான் ஃபேஸ் ஸ்க்ரப் இப்போலாம் ரீசெண்டாக வாங்குறது இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. பட் எனிவேஸ் வந்துட்டு இது இந்த ரெண்டும் வேணும் அப்படின்றதுனால இந்த ஒரு கிட் வந்துட்டு நான் பிக் பண்ணிக்கிட்டேன். மொத்தம் எனக்கு 9 ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நான் பே பண்ணது 199 rupees. அதுவும் எனக்கு கேஷ்பேக்காக கிரெடிட் ஆயிருக்கு. அதை நான் இன்னும் கன்வெர்ட் பண்ணல ட்ரையல் பாயிண்ட்ஸா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ சாம்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஆப்பை செக் பண்ணி பாருங்க. இது நிச்சயமா வந்துட்டு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஸோ நீங்க தைரியமா போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye bye.